Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோல நம்ம Still Here அப்படிங்கிற லாங்ஸ்டன் ஹியூஸ் எழுதின ஒரு போயமோட தமிழ் சம்மரி பார்க்க போறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாசாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். லாங்ஸ்டன் ஹியூஸ் இவர் 1902லேருந்து 1967 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் போயட். இவர் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் ஹார்லம் ரெனைசா. ஹார்லம் ரெனைசா அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மூமெண்ட். யாருக்கானது அப்படின்னா பிளாக் பீப்புளுக்காண்டியது. பிளாக் பீப்புளோட ரைட்ஸை வந்து வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் தான் இந்த ஹார்லம் ரெனைசா. இதை வந்து நியூ நீக்ரோ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபாதர் யார் அப்படின்னா அலைன் லாக் அப்படிங்கிறவங்க. மூமெண்ட்டோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, பிளாக் பீப்புளோட ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த ஹார்லம் ரெனைசா அப்படிங்கிறது 1910 அண்ட் 1920s வந்து நடந்துச்சு. இதுதான் 1960s நடந்த பிளாக் ஆர்ட் மூமெண்ட்டுக்கு வந்து முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்லம் ரெனைசாவில் தான் வந்து பிளாக் பீப்புளோட லிட்ரரி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஃபைனாகவும் ரொம்ப பீக்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்ஸ்டன் ஹியூஸோட பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் தான். இந்த மாதிரி பிளாக் அமெரிக்கன்ஸோட யூனிக் பொயட்ரியாக ஜாஸ் பொயட்ரி வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஃபேரி ப்ளூஸ் அப்படிங்கிறது ஜாஸ் பொயட்ரி ஸ்டைலில் லாங்ஸ்டன் ஹியூஸ் எழுதின ஒர்க்கு. இது 1926 பப்ளிஷ் ஆயிடுச்சு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த நீக்ரோ ஸ்பீக்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஹார்லம், மதர் டு சன், லெட் அமெரிக்கா பி அமெரிக்கா அகைன் அப்படிங்கிற ஒர்க்ஸ்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். இவரோட ஒர்க்ஸில் வந்து இவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து பிளாக் பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும். அந்த கேரக்டர் நேம் என்ன அப்படின்னா ஜெஸ்ஸி பி செம்பிள் அப்படிங்கிற கேரக்டர். இவர் பயாஃப்ரா வார்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1967லேருந்து 70 வரைக்கும். இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்டான போயம் தான். ஆனால் பிளாக் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்காவில் எக்ஸ்பெஷலி ஸ்லேவரினால, ரேசிசம்னால அவங்க எப்படி அப்ரெஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு போயம். இப்போ போயம் பார்க்கலாம். ஐ பீன் ஸ்கேர்ட் அண்ட் பேட்டர்ட், மை ஹோப்ஸ் த விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட், snow has frisked me, sun has baked me, looks like between them they done try to make me. போயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சனாக அவரை முன்னிறுத்தியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஐ அப்படிங்கிறது அந்த பிளாக் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இந்த பிளாக் பீப்புள் வந்து நாளாக பல கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. பீன் ஸ்கேர்ட் அண்ட் பேட்டர்ட் அப்படின்னா, நான் வந்து வடுக்களோடையும் அடிகளோடையும் வாழ்ந்துருக்கிறேன். நான் வந்து என் உடம்பு ஃபுல்லாக வந்து வடுக்கலாக இருக்குது. நான் பல அடிகள் வந்து பட்டிருக்கேன். மை ஹோப்ஸ் த wind done scattered, என்னோட நம்பிக்கையை எல்லாமே இந்த காற்று வந்து அப்படி செதறடிச்சிருச்சு. ஸ்கேட்டர்ட் அப்படின்னா செதறி போயிருக்குது. ஸ்னோ ஹேஸ் frisked me, இந்த பனி வந்து என்னை என்ன பண்ணிருச்சு அப்படி உரைய வச்சிருச்சு. சன் ஹேஸ் பேக்டு மீ, ஸ்னோ தான் என்னைய ஃப்ரீஸ் ஆக்கிருச்சுன்னா இந்த சன் என்ன பண்ணுச்சு, சன்னு வந்து என்னை சுற்றுச்சு. லுக்ஸ் லைக் பிட்வீன் தம் தே டன் ட்ரை டு மேக் மீ, எப்படி தென்படுது அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லாம் தான் என்னைய உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாப் லாஃபிங், ஸ்டாப் லவ்விங், ஸ்டாப் லிவிங். பிளாக் பீப்புளோட லைஃப் இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு நடுவுலையே உருவாக்கப்பட்டதுனால லாட்டர் அப்படிங்கிறது நின்னே போயிடுச்சு. லவ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு. லைஃப் அந்த லிவிங், நம்ம ஒரு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. பட் ஐ டோன்ட் கேர், எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் பரவாயில்ல, நான் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்குன்னு ஒரு அன்பு கிடைக்கல, என்னால் நிம்மதியாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து கேர் பண்ணிக்கல. ஐ எம் ஸ்டில் ஹியர், ஈவன் தோ இவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் நான் இங்கே இருக்கிறேனே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பிளாக் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு மனவேதனையோட அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நிற்கக்கூடிய அந்த வலிமை வந்து அவங்கள வந்து எல்லா விஷயத்துலையுமே வெற்றியடைய வச்சிருக்கு. ஸோ அந்த வலிமையை தான் வந்து இந்த போயமில் வந்து அவர் போர்ட்ரே பண்ணுறாரு.
போமோட ரிசம்பிளன்ஸில் தமிழில் கண்ணதாசன் ஒரு சாங் எழுதியிருப்பார், மயக்கமா கலக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 2 லைன் எழுதியிருப்பார். அது எக்ஸாக்டாக இந்த போமுக்கு பொருந்தும். இந்த வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த போயமில் வரக்கூடிய சில வேர்ட்ஸோட மீனிங் இங்கே கொடுத்துருக்கேன். பேட்டர்ட் அப்படின்னா பீட்டன்னு அர்த்தம், ஸ்கேட்டர்ட் அப்படின்னா ஸ்ப்ரெட்டுன்னு அர்த்தம், ஃப்ரிஸ் அப்படின்னா ஃப்ரோசன் உறைஞ்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போனா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.